அந்த பேட் ஓபன் பண்ணியாச்சா கடைசி சேஃப்டி பேட்? அவன் பேசினது கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. ஒரு நிமிஷம் அப்படி தள்ள. இவன் திருந்த மாட்டான் எத்தனோடா சொல்றது? என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 2 கப்பு தான் வரும், ஒரு வேளை தான் ரைஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், இதுல கஞ்சி வேறயா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆக்காத ரைஸ் வெறும் அரிசி 2 கப்பு தான் இருக்குது. சரி ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான் என்னடி வாய்ஸ் இது? ஓடி ஓடி விளையாட வாடா. பாருங்க பண்ணி கத்துப்பாங்க அந்த சைடு, அதை வரைக்கும் விடுங்க. நீ எங்கடா போன? பேச மாட்டியா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். Really, ரயான் பேச மாட்டியா ரயான்? மூஞ்சிய பார்க்க முடியாது. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் முடியாது. இது என்னால நேத்து கழட்ட முடியாது நினைச்சிட்டு இருந்தல நீ. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, அவளை கைட்டி விட்டுரு. கழட்ட முடியாமலடி, கழட்ட கூடாதுன்ட்டு கழட்டாம கஷ்டப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. நீதான் பேச, நான் உனக்காக தானே நேத்து வந்தேன். அவன் நேத்து நானே உனக்காக தான் நீ வந்த. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ரேயான் டேய் தம்பி வாடா தம்பி, அக்கா கூப்பிடுறாங்க ப்ரோவா. நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே, இவனை நம்பி இவ்வளவு பெரிய வண்டி எப்படி கொடுத்து விட்டானே? ரயான் என்கிட்ட பேச மாட்டான்டா. இப்ப யாரு முக்கியம், ஜெஃப்ரி வேணுமா அவன் வேணுமா? ஜெஃப்ரி. அப்புறம் போய் பேசிப்போ. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியும் இப்ப யாரு முக்கியம், ஜெஃப்ரி வேணுமா அவன் வேணுமா? ஜெஃப்ரி. அப்புறம் போய் பேசிப்போ. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும், புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. அவன் என்னோட ரிங்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். ஐயோ என்ன கொடுமை சரவணனது. சரி விடு, பேசுவோம் பொறுமையா அவன்கிட்ட. இன்னைக்கு உட்கார வச்சு சாவகாசமா பேசுவோமா? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். குட் கேர்ள். ஓ வெரி குட். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. 10 அளவுக்கு இருக்கு. நாளைக்கு மத்தியானத்துக்கு சோறு நல்லாவே சாப்பிட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. சோறு காய்கறி போட்டு ஒரு நாள் வச்சிடலாம்ப்பா. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உருளைக்கிழங்கு இதை வச்சு கோதுமை தோசை பண்ணிக்கலாம்ப்பா. அது சைடிஷ் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. மெயின் கோர்ஸ் தான் பிரச்சனையே. ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. நாளைக்கு நைட்டுக்கு நூடுல்ஸ். ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். இதுக்கப்புறம் சனிக்கிழமை வர்றத வச்சு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை மிஞ்சுறது இருக்குல்ல, அதை சோறா போட்டு அடிச்சலாம். வீக்கெண்ட்ல மேபி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரலாம். தெரியல மண்ணாகுமோ நீங்களே, அது தெரிய வரலாம்னு சொன்னேன். அருண் கேப் எங்க கேப்டன்? அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். ஹவுஸ்மேட்ஸ் ஒரு விஷயம் சொல்லும் போது கேப்டன் அது வந்துட்டு செய்யலையோ. கபரு மாமா மருகையா. கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? கனகாமரம் கொள்கையா. இது ஒரு ரூல், கேப்டனே ரூலை மீறினதா கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லா போடணும்ன்றது பிக் பாஸ் சொன்ன ஒரு ரூல். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். போடல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால அந்த ஒரு காரணத்துக்காக. இன்னும் 4 ஹவர்ஸ்ல ஒன்னொன்னு எடுக்க போறாங்க. இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. வந்து கேப்டனா வந்து எல்லாருமே பார்க்கணும், மைக்கெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்காங்களான்னு. அதை அவர் பாக்குறாரு தான். ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு குடுக்கறாங்க. அது எனக்கு வந்து சென்சிபிளாவே இல்ல. 1-2 ஃபன் விதத்துல குடுக்கறாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகுது, எல்லாருக்குமே வந்து ஒரு கான்சியஸா ஆகிற அளவுக்கு ஒரு அந்த பனிஷ்மெண்ட் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது.
அவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் வந்து டும் 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 இது யார் வேணாலும் பண்ணலாம். அது ஆப்வியஸ்லி இப்போ அவங்களுக்கு பயமே வராது. இவருக்கு இதான் வேலை. எனக்கு அப்படி தெரியல. அது ஏதோ ஒரு மாதிரி இதுக்கு மேல என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் சொல்லுங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மேபி இன்னும் அது அலர்ட்டா இருப்பாரோ, அலர்ட்டா இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அதனால நீங்களே எதிர்த்ததுனால நான் வந்து விட்டுட்டேன். கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஆண்கள் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பாருங்க பண்ணி கத்துப்பாங்க அந்த சைடு, அதை வரைக்கும் விடுங்க. பாய்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. தாங்குமா? ரெடி ஆயிரும், பாம்பளேட் ரெடி ஆயிரும். சோறுதான் தாங்குமா? தாங்கணும், தாங்குமா இல்ல தாங்கணும். எல்லாருக்கும் எப்படி இப்படியா? இது உனக்கு கம்ஃபர்டபிளா? இப்ப எல்லார்கிட்ட சொல்லு. இந்த கம்ஃபர்ட் இதுல நான் இருக்கணுமா? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எல்லாரும் இடுப்புல கை வச்சுட்டு அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே ஒரு வந்து பின்னாடி இருக்கணும். ஒரு நடந்தாலும் அப்படிதான் நடக்கணும். அப்படியேமா அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரோம் மேடம். நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலை தானே வைக்கணும். பண்றது உனக்கு ஓகே இல்லையா? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு மத்தவங்க டாஸ்க் பண்றதுன்னு உனக்கு ஓகே இல்லன்னு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா? உட்காரது கஷ்டமா? நீங்க இல்ல ஒன்ஸ் நீங்க உங்ககிட்ட பேசவே தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன்டா கூட கூட பேசுற? அறிவில்ல நீ கூட. ஏ கம்முனிராண்டி. எந்த பிரச்சனை? அப்படி கம்முனிரு. ஜோக்கா பேசினாலே பேச. அவளை தப்பா சொல்ற நீ. அவளை தப்பா சொன்னாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. அவ பேசும்போது அவங்க நடுவுல போயிடுற. பேசுறாவ. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அவ பேசல நடுவுல போயிடுற. நீ ஏதோ போகாத மாதிரி என்கிட்ட வராத. நான் அப்படிலாம் போக மாட்டேன் சௌந்தர்யா. சரி போ. ஐயோ ஐயோ போடின்னு சொல்ல வாங்க போங்கன்னு தான் சொல்றேன். எந்த இடத்துலயும் நான் உங்களை மரியாதை இல்லாம பேசல எதுவுமே. மரியாதை மரியாதை உனக்கு என்னோட மரியாதை சொல்றேன். நீ வந்து என் பேர் சொல்லி கூப்பிட கூடாது, அக்கான்னு தான் நீ என்ன கூப்பிடணும். சரி. அவ நிறைய பேருக்கு இங்க மரியாதை கொடுக்கவும் மாட்டாடா. அது எனக்கு தெரியுது. என்னடா பண்ண போற? ஒருத்தருந்து வா போடுறேன் பாரு குண்டா. நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன். நீ வந்து இப்போ என்கிட்ட வந்து இப்போ கை பிடிச்சிட்டு உள்ள இழுத்துட்டு போனது மரியாதையா இருந்ததா? மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கா? அண்ட் மற்றவங்க உங்ககிட்ட பேசுறப்போ நீ ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறல, அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கா? தோத்துக்கிட்டே இருக்கீடா. ரைட்டுக்கு போட போற பாரு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். என்டர்டைன்மெண்டா